Hello friends, welcome to my channel Cooking and Tasting. இன்னைக்கு நம்ம Cooking and Tastingல இறால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இறால் எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த இறால் தொக்குல அதிகமா எந்த மசாலாவும் சேர்க்கல. இஞ்சி, கரம் மசாலா தூள் எதுவுமே சேர்க்கல. ஏனா இறாவோடைய ஆக்சுவலான டேஸ்ட்டும் வாசனையும் வரணும்ன்றதனால தான் சேர்க்கல. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா மெலிசாக நீளமாக அரிஞ்சிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும், நல்லாவும் இருக்கும். வெங்காயம் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் போல் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 25 பல்லு போல் பூண்டு எடுத்து நல்லா இடிக்கிறதுனால இடிச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்க தேவையில்ல. அதுபோல் இஞ்சி வேண்டாம், பூண்டு மட்டும் போதும். பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் எறாவை சேர்த்துக்கலாம். எறாவை மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கழுவுனதுக்கப்புறம் ஒரு தடவை அரிசி கழுவின தண்ணியில் கழுவுனிங்கன்னா கவுச்சி ஸ்மெல் அதிகமாக இருக்காது. எறாவில் இருக்கிற நரம்பு மாதிரி இருக்கும் கருப்பாக, அதை எடுத்துருங்க. அந்த மாதிரி நரம்பு இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா நறுக்கு இருக்க மாதிரி இருக்கும். எறாவில் நல்லா தண்ணி விட்டுடுச்சிங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துடும் எறா. இந்த பாருங்கள், நல்லா சுருண்டுடுச்சு. இந்த மாதிரி தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம தனியாக மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அந்த மாதிரிலாம் போட தேவையில்ல. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் போட்டாலே போதும். இதிலே மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு தான் அரைப்பாங்க. அதனால் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும். இது அதை விட இது சூப்பராகவே இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க எறாவில், ஏன்னா உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த குழம்பு மாதிரி ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டுடுச்சு பாருங்கள். இந்த டைமில் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிருக்குதுங்க. நல்லா சுருண்டு வந்துருச்சு. இருந்தாலுமே இப்போ ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி சாதத்துக்கோ இல்லை தொட்டு சாப்பிடும்போது சலசலன்னு இருக்கிற போல் இருக்கும், தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக இழுத்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். எப்பயுமே இறால் செய்யும் போது நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இறா வாயுன்னு சொல்லுவாங்க. அதனால் பூண்டு சேர்த்துக்கிட்டா அந்த வாயு பிரச்சனைலாம் இருக்காது. பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜிலே நீங்கள் நிறுத்திட்டு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு இல்லை இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு நிறுத்திக்கலாம். இன்னும் நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா நல்லா இன்னும் பரட்டிக்கலாம். ஆனால் மண் சட்டிலேயோ இல்லை நல்லா கனமான பாத்திரத்துலேயோ செய்யுங்க. எறா செய்யும் போது லேம்பான சட்டியில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் குக்கிங் அண்ட் டேஸ்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வரும் வாரங்களில் நான் போடுற வீடியோஸுக்கு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.